அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்லாப் பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் சர்க்யூட்டில் ரெண்டு மெயின் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு காம்பினேஷனல் சர்க்யூட்டு, ரெண்டாவதாக சீக்வன்ஷியல் சர்க்யூட்டு. காம்பினேஷனல் சர்க்யூட்னா லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். அது மாதிரி சீக்வன்ஷியல் சர்க்யூட்னா ஃப்ளிப்லாப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம். காம்பினேஷனல் சர்க்யூட்டோட அவுட்புட் கரண்ட் இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட்டில் மெமரி எலமெண்ட் இருக்காது. ஆனால் சீக்வன்ஷியல் சர்க்யூட்டோட அவுட்புட்டு கரண்ட் இன்புட்டையும் பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ பாஸ்ட் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி எலமெண்ட்டு சீக்வன்ஷியல் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளிப்லாப்னா ஒரு பிட் பைனரி ஸ்டோரேஜ் டிவைஸ். 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளிப்லாப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்ஆர் ஃப்ளிப்லாப், ரெண்டாவது டி ஃப்ளிப்லாப், மூணாவது ஜேகே ஃப்ளிப்லாப், நாலாவது டி ஃப்ளிப்லாப். ஃப்ளிப்லாப்பை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணால் அந்த சிஸ்டமோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் தான் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளிப்லாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃப்ளிப்லாப் சிஸ்டமில் ஒரு செட் பட்டன் இருக்குது, அது மாதிரி ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு மெமரி எலமெண்ட் இருக்குது, அது மாதிரி ஒரு அவுட்புட் டிஸ்பிளே இருக்குது. இது எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட சிம்பிள் அண்ட் லாஜிக் டயக்ராம். இந்த டிஜிட்டல் லாஜிக் டயக்ராமை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ளிப்லாப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணணும். பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட ட்ரூத் டேபிள் தெரியணும். ட்ரூத் டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட பூலியன் எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். தென் பூலியன் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இந்த டிஜிட்டல் சர்க்யூட்டை டிசைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளை டிட்டர்மைன் பண்ணணும். இங்கே நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்பை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இந்த சிஸ்டமோட செட்டு அண்ட் ரீசெட் பட்டன் எதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நமக்கு மெமரி எலமெண்ட்டில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அதுவே அவுட்புட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 0. இங்கே நம்ம செட்டு ரீசெட்டு பட்டன் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நமக்கு அவுட்புட்டாக மெமரி எலமெண்ட்டோட 0வே கிடைக்குது. தென் செகண்ட் சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 1 இருக்குது. இங்கேயும் நம்ம செட்டு ரீசெட் பட்டன் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நமக்கு அவுட்புட்டாக மெமரி டேட்டா 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் நம்ம ரீசெட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ மெமரி எலமெண்ட்டில் என்ன டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 0 இருக்குது. இங்கே நம்ம ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு அவுட்புட்டாக 0வே கிடைக்கும். தென் செகண்ட் சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 1ன்னு இருக்குது. இங்கே நம்ம ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ மெமரி எலமெண்ட் 1 எரேஸ் ஆகி நமக்கு அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் நம்ம செட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ மெமரி எலமெண்ட்டில் எந்த டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 0ன்னு இருக்குது. இங்கே நம்ம செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். அது மாதிரியே செகண்ட் சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 1ன்னு இருக்குது. இங்கேயும் நம்ம செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு அவுட்புட் 1ன்னு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் செட் பட்டனையும் ரீசெட் பட்டனையும் ரெண்டையுமே அட் அ டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ரெண்டு பட்டனே அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணுறதால நமக்கு அவுட்புட்டில் 1ம் 0ம் மாறி மாறி கிடைக்கும். ஸோ இது அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டு, அதர்வைஸ் இன்டிட்டர்மைன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி டேட்டா 0 இருக்குது. இங்கே நம்ம செட்டு ரீசெட் பட்டன் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் அன்டிஃபைன்டுன்னு கிடைக்குது. அதை நம்ம எக்ஸுங்கிற கேரக்டரால் மென்ஷன் பண்ணுறோம். இது மாதிரி செகண்ட் சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 1ன்னு இருக்குது. இங்கேயும் நம்ம செட்டு ரீசெட் பட்டன் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அன்டிஃபைன்ட் அவுட்புட் எக்ஸ்ன்னு கிடைக்குது நமக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ட்ரூத் டேபிளாக ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட ட்ரூத் டேபிள். இங்கே மெமரி எலமெண்ட் QTயும் சேர்த்து 3 இன்புட்ஸ் இருக்குது. அது எஸ், ஆர் அண்ட் QT. ஒரே ஒரு அவுட்புட் இருக்குது, அது QT+1. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு செட்டு ரீசெட் ரெண்டுமே 0 அப்படின்னா ரெண்டு பட்டனையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணலை. தென் மெமரி எலமெண்ட் QTயில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா அப்படியே நமக்கு அவுட்புட் QT+1 கிடைக்கும். தென் செகண்ட் ஸ்டேட்டு செட் 0 ரீசெட் 1 அப்படின்னா ரீசெட் பட்டனை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆனாலும் எரேஸ் ஆகி அவுட்புட் QT+1ல் 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்டு செட் 1 ரீசெட் 0 அப்படின்னா செட் பட்டனை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் என்ன ஸ்டோர் ஆனாலும் எரேஸ் ஆகி நமக்கு அவுட்புட் QT+1ல் 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்டு செட்டு ரீசெட் ரெண்டுமே 1 அப்படின்னா ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆனாலும் நமக்கு அவுட்புட் QT+1ல் அன்டிஃபைன்டு கேரக்டர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி கேமேப் ட்ரா பண்ணுறோம். கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இங்கே ட்ரூத் டேபிளில் இருக்கிற வேல்யூவை கேமேப் டேபிளில் ஃபில் பண்ணுறோம். இங்கே இருக்கிற இந்த அன்டிஃபைன்டு எக்ஸுங்கிற கேரக்டரை நம்ம 1ன்னு அசைன் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணும்போது அதோட ரிடக்ஷன் மெத்தட் ரொம்ப ரெடியூஸ் ஆகி கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பிங்கில் இந்த 4 எலமெண்ட்டை சேர்த்து நம்ம குரூப் பண்ணுறோம். நமக்கு பூலியன் வேல்யூ எஸ்ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு 1 சேர்த்து குரூப் பண்ணுறோம். இதோட பூலியன் வேல்யூ R-QTன்னு கிடைக்குது. ஸோ டோட்டல் எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட பூலியன் ஃபங்க்ஷன் என்னென்னா S+R-QT. இந்த பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறோம். இதுதான் எஸ்ஆர் ஃப்ளிப்லாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். இது NAND கேட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே செட் பட்டன் இருக்குது அண்ட் ரீசெட் பட்டன் இருக்குது. தென் ஒரு கிளாக் சிக்னல் இருக்குது அண்ட் அவுட்புட் Q இருக்குது அண்ட் அதோட காம்ப்ளிமெண்ட் Q பார் இருக்குது.
நெக்ஸ்ட் டி ஃபிளிப் ஃப்ளாப். இது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட நெக்ஸ்ட் வெர்ஷன். இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் அண்ட் லாஜிக் டயக்ராம். இந்த டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணணும். இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்பை ஏன் டிசைன் பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை கிளியர் பண்ணுறதுக்கு. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் செட்டு ரீசெட்டு ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு அன்டிஃபைன்டு கேரக்டரை கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டி ஃபிளிப் ஃப்ளாப்பில் செட்டு ரீசெட் பட்டன் ரெண்டையுமே ஒரு நாட் கேட்டால் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நமக்கு செட்டுக்கு 1 அப்ளை பண்ணால் ரீசெட்டுக்கு 0ன்னு கிடைக்கும். அது மாதிரியே செட்டுக்கு 0 அப்ளை பண்ணால் ரீசெட்டுக்கு 1ன்னு கிடைக்கும். இந்த டிசைனில் எஸ்ஸுக்கு பதிலாக டிங்கிற நியூ பட்டன் இன்செர்ட் பண்ணுறாங்க. இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்போட சிஸ்டமில் செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் இடையில ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செட்டும் டியும் இன்டர்னலி கனெக்டட். ஸோ இங்கே டிங்கிற பட்டனுக்கு 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு செட்டு 0 கிடைக்கும். தென் ரீசெட் 1 ஆகும். ஸோ மெமரி எலமெண்ட்டில் எந்த டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 0 இருக்குது. இங்கே ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 0ங்கிற அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இந்த செகண்ட் சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 1 இருக்குது. இங்கேயும் நம்ம ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 0ங்கிற அவுட்புட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் டிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ செட் ஆக்டிவேட் ஆகும். செட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ரீசெட்டு 0 ஆயிரும். ஸோ மெமரி எலமெண்ட்டில் எந்த டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி அது 1ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மெமரி எலமெண்ட் 0 இருக்குது. இங்கே செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 1ங்கிற அவுட்புட் கிடைக்குது. இது மாதிரியே தென் செகண்ட் சிஸ்டமில் நமக்கு மெமரி எலமெண்ட் 1 இருக்குது. இங்கே செட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 1ங்கிற அவுட்புட் கிடைக்குது. அடுத்து இந்த ஸ்டேட் எல்லாம் கம்பைன் பண்ணி ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். இங்கே மெமரி எலமெண்ட் QTயோட சேர்த்து 2 இன்புட் இருக்குது. அது டி அண்டு QT. தென் ஒரு அவுட்புட்டு QT+1 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் D0 அப்படின்னா இன்டர்னலி ரீசெட் பட்டன் ப்ரெஸ் ஆகுது. ஸோ நமக்கு மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி அவுட்புட் QT+1ல் 0ன்னு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் D1 அப்படின்னா இன்டர்னலி செட் பட்டன் ப்ரெஸ் ஆகுது. ஸோ நமக்கு மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா இருந்தாலும் எரேஸ் ஆகி அவுட்புட் QT+1ல் 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி கேமேப் ட்ரா பண்ணுறோம். ட்ரூத் டேபிளில் இருக்கிற வேல்யூவை கேமேப் டேபிளில் ஃபில் பண்ணுறோம். இங்கே ஒரே ஒரு குரூப்பிங் தான் இருக்குது. ஸோ இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்போட பூலியன் ஃபங்க்ஷன் டி. இந்த பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டி ஃபிளிப் ஃப்ளாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணுறோம். இதுதான் இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். நெக்ஸ்ட் JK ஃபிளிப் ஃப்ளாப். இது SR ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்னொரு வெர்ஷன். இதுதான் JK ஃபிளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் அண்ட் லாஜிக் டயக்ராம். இங்கே இருக்கிற ஜேனா செட் ஆப்ரேஷன் பண்ணும், கேனா ரீசெட் ஆப்ரேஷன் பண்ணும். JK ஃபிளிப் ஃப்ளாப்பை SR ஃபிளிப் ஃப்ளாப்போட கம்பேர் பண்ணால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அது என்னன்னா SR ஃபிளிப் ஃப்ளாப்பில் செட்டு ரீசெட் ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அன்டிஃபைன்டு கேரக்டர் X கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே JK ஃபிளிப் ஃப்ளாப்பில் செட்டு ரீசெட் பட்டன் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணும்போது மெமரி எலமெண்ட்டில் இருக்கிற டேட்டா அவுட்புட்டில் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படின்னா மெமரி எலமெண்ட்டில் 0 இருந்தால் அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். அதர்வைஸ் மெமரி எலமெண்ட்டில் 1ன்னு இருந்தால் அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். இந்த ஆப்ரேஷனோட நேம் என்னன்னா டாகல் ஆப்ரேஷன். இதுதான் JK ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். இங்கே 3 இன்புட்ஸ் இருக்குது, J, K அண்ட் QT. ஒரே ஒரு அவுட்புட்டு QT+1. இங்கே ஜேனா செட்டு, கேனா ரீசெட்டு. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் செட்டு ரீசெட் ரெண்டுமே 0 அப்படின்னா ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலை. தென் மெமரி எலமெண்ட் QTயில் இருக்கிற டேட்டா அப்படியே அவுட்புட் QT+1ல் கிடைக்கும். தென் செகண்ட் ஸ்டேட்டு செட்டு 0 ரீசெட் 1 அப்படின்னா ரீசெட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆனாலும் எரேஸ் ஆகி அவுட்புட் QT+1ல் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்டு செட்டு 1 ரீசெட் 0 அப்படின்னா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆனாலும் எரேஸ் ஆகி அவுட்புட் QT+1ல் 1ன்னு கிடைக்கும். தென் லாஸ்ட் ஸ்டேட்டு செட்டு ரீசெட் ரெண்டுமே 1 அப்படின்னா ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மெமரி எலமெண்ட் QTயில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆனாலும் நமக்கு அவுட்புட் QT+1ல் அதோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா இங்கே QTயில் 0 இருக்குது. தென் அவுட்புட் QT+1ல் அதோட டாகல் வேல்யூ 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் QTயில் 1 இருக்குது. தென் அவுட்புட் QT+1ல் அதோட டாகல் வேல்யூ 0ன்னு கிடைக்குது. தென் இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம கேமேப் ட்ரா பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட பூலியன் வேல்யூ JQT'. தென் இந்த குரூப்பிங்கோட பூலியன் வேல்யூ K'QT. ஸோ இந்த JK ஃபிளிப் ஃப்ளாப்போட பூலியன் ஃபங்க்ஷன் JQT' ப்ளஸ் K'QT. லாஸ்ட்டாக இந்த பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி JK ஃபிளிப் ஃப்ளாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறோம். இதுதான் JK ஃபிளிப் ஃப்ளாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். நெக்ஸ்ட் T ஃபிளிப் ஃப்ளாப். இது JK ஃபிளிப் ஃப்ளாப்போட நெக்ஸ்ட் வெர்ஷன். இதுதான் T ஃபிளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் அண்ட் லாஜிக் டயக்ராம். T ஃபிளிப் ஃப்ளாப்பை எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா JK ஃபிளிப் ஃப்ளாப்பில் Jயையும் Kயையும் இன்டர்னலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஒரே இன்புட் ஆக்ட் ஆகும். அப்படின்னா இங்கே Tக்கு என்ன இன்புட் அப்ளை பண்ணுறோமோ அதே வேல்யூ தான் Jக்கும் Kக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இங்கே Tக்கு 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ Jக்கும் 0, Kக்கும் 0. இங்கே Jனா செட்டு, Kனா ரீசெட்டு.
ஸோ ரெண்டுமே 0. தென் நமக்கு மெமரி எலமெண்ட்டில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அந்த டேட்டாவே நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் டீக்கு 1 அப்ளை பண்ணுறோம். அப்படின்னா ஜேக்கும் 1, கேக்கும் 1. ஸோ நமக்கு டாகிள் ஆப்ரேஷன் அவுட்புட் கிடைக்கும். அப்படின்னா மெமரி எலமெண்ட்டோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் டி ஃப்ளிப்லாப்போட ட்ரூத் டேபிள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் டீக்கு 0னா மெமரி எலமெண்ட் கியூட்டியில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருந்தாலும் அது அப்படியே அவுட்புட் கியூடி ப்ளஸ் 1ல் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் டீக்கு 1னா மெமரி எலமெண்ட் கியூட்டியில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அதோட டாகிள் அவுட்புட்டு நமக்கு கியூடி ப்ளஸ் 1ல் கிடைக்கும். தென் இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம கே மேப் ட்ரா பண்ணுறோம். இங்கே 2 1 டயகனலாக இருக்குது. ரெண்டையும் செப்பரேட்டாக நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட பூலியன் வேல்யூ டி கியூடி டேஷ். தென் செகண்ட் குரூப்பிங்கோட பூலியன் ஃபங்க்ஷன் டி டேஷ் கியூடி. ஸோ டோட்டலாக டி ஃப்ளிப்லாப்போட பூலியன் ஃபங்க்ஷன் டி கியூடி டேஷ் ப்ளஸ் டி டேஷ் கியூடி. தென் இந்த பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டி ஃப்ளிப்லாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறோம். இதுதான் டி ஃப்ளிப்லாப்போட டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். இதுதான் ஃப்ளிப்லாப்பு அண்ட் அதோட லாஜிக் சர்க்யூட் டிசைன் மெத்தட். அனைவருக்கும் நன்றி.